ரிஷபம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையுமே கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு பேச்சாற்றல் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு நன்மை யாருக்காச்சும் இருக்கத்தான் செய்யும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருக்கிட்டையுமே பழகுவதற்கு ரொம்பவுமே இனிமையான நபர்களாக இருப்பீங்க. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஏற்றம் இறக்கம், சின்னவங்க பெரியவங்க, ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்காம பழகக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களோட அடிப்படை குணமே இதுதான். நட்புக்கும் குணத்திற்கும் மட்டும்தான் உங்ககிட்ட மரியாதை கிடைக்கும். வெட்டி பந்தா பணம் வச்சுக்கிற திமிரில் ஆடுறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நல்லவர்களுக்கு நல்லவங்களா, கெட்டவங்களுக்கு கெட்டவங்களா விளங்கக்கூடியவங்க தான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள். ரிஷபராசி அப்படின்னு சொன்னால் ராசி மண்டலத்தில் காலபுருஷ தத்துவத்தில் மேசர் ராசி கபாலத்தையும் இந்த ரிஷபராசி முகத்தையும் குறிக்குது. இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிரக மாளிகா யோகம் ஏற்பட போகுது. இந்த கிரக மாளிகா யோகம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் கொடுக்கும்? இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீருமா, இல்லை பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்குமா? இந்த யோகம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் நன்மைகள் எல்லாமே நீங்கள் பெற்று நலமுடன் வாழ முடியும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருக்குமே பொதுவாக உதாரணமாக திகழக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க. உங்களோட சொல் செயல் அப்படின்னு மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே சிறந்த ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும். பொது காரியத்தில் கூட உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அதே போல் எங்கேயுமே ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டத்துக்காக இருந்தாலும் சரி, பொதுவாக ஒரு இடத்துக்கு போனாலுமே சரி, ரிஷபராசி அன்பர்கள் வந்தோமா போனோமா அப்படின்னு இருக்கவே மாட்டீங்க. உங்களால் அங்கே என்ன சிறப்பான செயலை செய்ய முடியும், அங்கே என்ன தவறாக நடக்குது, அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு ஆழ்ந்து சிந்திச்சு அங்கே நடக்கக்கூடிய தவறை கூட சரியாக செஞ்சு முடித்து காட்டக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக மாளிகா யோகத்தின் மூலம் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன, தீமையை என்ன செஞ்சால் நீங்கள் விலக்கு பெற முடியும்? இது பற்றின முழுமையான தகவலையுமே வாங்க நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். உங்களோட வாழ்க்கையில் எல்லோருக்குமே எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நன்மை வந்திருக்கான்னு கேட்டால் பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் இல்லை அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்துலையுமே மற்றவங்களுக்கு நன்மை நடந்திருக்கும். அந்த விஷயத்தையே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் செயல்படுத்தினீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்காது. உங்களுக்கே நிறைய தடவை யோசனை வந்திருக்கும் உங்களோட மனதில். மற்றவங்களுக்கு சொல்கிற விஷயம் சரியாக இருக்குது, அதை நாம் நம்மளோட வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தினா ஏன் தவறாக வருது, ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டம், எப்போ தான் இந்த பிரச்சனை நமக்கு தீரும் அப்படிங்கிற மனக்கவலை இருக்கும். இந்த விதமான அனைத்து வித பிரச்சனைகளையுமே தீர நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கார். அதனால் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரின் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பு, காரியத்தடை விலகும், நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கி வளரும். சுக்கிர பகவானின் பரிபூர்ண அருளும் கிடைக்க வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமி அன்னையின் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கட்டாயம் ஒரு 7 வாரம் செய்யுங்க. 8வது வாரம் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் ஒன்று கைகூடும். அப்போ நீங்கள் இதை நம்புவீங்க. உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக மகாலட்சுமி அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட அனைத்து வித சந்தேகங்களுக்குமே எளிய முறையில் தீர்வு பெற்றுக்கலாம். இப்போ நம்ம தொடர்ந்து இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கிரக மாளிகா யோகம் ஏற்படும் பொழுது நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறுமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்துலலாம் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. கிரக நிலைகள் பொதுவாக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா முன்னேற்றம் காணக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புலையுமே நிறைய பின்னடைவை சந்தித்து நிறைய கவலையில் உங்களோட மனதில் இப்போ ஓடிட்டுருக்கோம். அந்த கவலைகள் தீரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு இந்த மாதம் கொடுத்துருக்கு. இது நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். சில இடங்கள்லையுமே அவ்வப்போது சின்ன சின்ன எதிர்ப்புகள் வரும். அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், ஆற்றல் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக
உங்களோட சிறப்பான பயன்களுக்கு பதவி மாற்றம் கூட வரலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாகும். மனசு விடாதீங்க, கவலைப்படாதீங்க. தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் எப்படி லாபத்தை பெருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா மன கஷ்டத்துலேருந்து விடுபடலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகளில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினா நன்மைகளை பெற முடியும். இதுவரைக்கும் உங்களோட குடும்பத்தில் இருந்து வந்த மனத்தாங்கல்கள், சிக்கல்கள், கஷ்டங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். உங்களுடைய பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் இந்த மாதம் பெற்றிருக்கீங்க. அலுவலகத்தில் உங்களோட பெருமை உயரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டாகும். இதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக நடக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை சிறப்பாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் நீங்கள் இந்த மாதம் இறங்கலாம். குடும்பத்தில் இருந்த பாதகங்கள் அனைத்தும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தைகளாலுமே நல்ல பெயர் உருவாகும். அவங்களால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்திகளாக நடக்கும். குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்கும். நீங்கள் ரொம்பவுமே தொழில் விஷயத்தில் ஆர்வம் காட்டினீங்கன்னா எதிர்காலத்திற்கான சேமிப்பை நீங்கள் இப்போ ஆரம்பிக்க தொடங்கலாம். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். உங்களோட பிள்ளைகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கை நழுவி போயிருக்கும். அது நிறைய மனசங்கடத்தை கொடுத்துருக்கோம். இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பிலையுமே எது சரியானது எது தவறானது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற வாய்ப்பை நீங்கள் உபயோகம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் நீங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே தைரியமாக இறங்கலாம். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வியாபாரத்தில் உங்களோட பார்ட்னர்கள்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதாவது விஷயம் சொல்கிறதா இருந்தால் கூட கொஞ்சம் நிதானமாக சொல்லுங்கள். வரவு செலவு கணக்குகளை முறையாக எழுதி வைங்க. அவங்களும் சரியாக எழுதுகிறாங்களா அப்படின்றத கண்காணிங்க. ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதம் வந்துச்சுன்னா அதை பேசி தீர்த்துக்கோங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இது எல்லா செயல்பாடுகள்லையுமே ஈடுபடும் பொழுது கவனமாக செயல்படணும். முக்கியமாக பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லா விஷயங்களுமே சாதகமான பயனை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா அதுதாங்க இந்த கிரக மாளிகா யோகம். இந்த கிரக மாளிகா யோகம் இந்த மாதம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய நேரம் ராசிநாதன் மாதம் முழுவதுமே உங்களோட ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களோட தலையெழுத்தே மாறக்கூடியதாக பார்க்கப்படுது. இந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே முன்னேற்றம் வரும். வெற்றிகள் பலவும் உங்களோட கைகூடி வரும். சொல்லப்போனால் அதிர்ஷ்டம் உங்களோட வீடு தேடி வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் கூட்டணி சில நேரத்தில் தேவையில்லாத கோபத்தை தூண்டும். அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மற்றபடி எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றங்களும் நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த கிரக மாளிகா யோகம் உங்களோட வாழ்க்கையில் புது உயரத்தை கொடுக்கும். வரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையுமே நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா நல்ல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். வாக்குஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே அனுசரித்து போகிறது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. மற்றவங்க கிட்ட கோபத்தை தேவையில்லாமல் வெளிப்படுத்தாதீங்க. ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சாரம் செய்து வரக்கூடிய வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம். கவனமாக இருங்க. அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு அஸ்தமனமாகி இருக்கிறதுனால உங்களோட வேலைகளில் கவனம் சிதறலாம். உழைப்பு அதிகரிக்கும். ஆனாலும் மன சோர்வு ஏற்படும். எதிர்பாராத தங்கு தடை உங்களோட செயல்களில் ஏற்படலாம். கவனமாக செயல்களை செயலாற்றுங்க. சுக்கிரன் வேணால் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தேவைக்கேற்ற வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். மிருகசீரிடம் 1, 2ஆம் மாதம் கொண்ட உங்களுக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது சஞ்சாரம் இருக்கிறதுனால நல்லா பழகி வந்தவங்களுமே உங்களோட செயலை கண்டு எதிரியாக மாறுவாங்க. உடல்நிலையில் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையில் நிம்மதி இருக்காது. நிதானமாக செயல்படுங்க. நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மற்றபடி தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி சிறப்பாக நடக்கும் பொழுது போட்டி பொறாமை வருவது சாதாரண விஷயந்தான். அதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்தாமல் உங்களோட தொழில் வியாபாரத்தில் எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் எல்லா விதத்துலேயுமே ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் நன்மைகளை பெற முடியும்.
வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே மகாலட்சுமியின் அருளால் உடைத்தெறியக்கூடிய நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.